ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஓட்டர் ஐடி கார்டில் மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறது இல்லைன்னா புது நம்பர் ஆட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ போகலாம். www.voters.eci.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் ரைட் சைடு டாப்பில் பார்த்தீங்கன்னா லாகின் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க. அதாவது இதில் லாகின் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து எந்த கரெக்ஷன் பண்ணாலும் நியூ ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணாலும் நம்ம வந்து லாகின் பண்ணி உள்ளே போயிட்டு தான் பண்ண முடியும். இதுவரையில் வந்து சைன் அப் பண்ணாதவங்க, அதாவது பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணாதவங்க சைன் அப் அப்படின்றது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் நேமு, அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு இதெல்லாம் கிரியேட் பண்ணிவிடுங்க. கிரியேட் பண்ணிங்கன்னாக்க கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாகின் பேஜுக்கு வந்துடுங்க. அதாவது இதுவரையிலும் சைன் அப் பண்ணாதவங்க, சைன் அப் பண்ணவங்க டைரெக்டாக இதில் வந்து உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிடுங்க. அதாவது பதிவு பண்ண மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு என்ன கிரியேட் பண்ணீங்களோ அந்த பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த கேப்ஷா பார்த்து கீழே உள்ள கடத்தில் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு ரெக்வெஸ்ட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணனதை நீங்கள் இப்போ சைன் அப் பண்ணும்போது என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை அந்த கடத்தில் டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டலில் உள்ளே வந்துட்டோம். இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம எதில் போயிட்டு மொபைல் நம்பர் ஆட் பண்ணுறது அப்படின்னாக்க இதில் வந்து ஃபில் ஃபார்ம் 8 அப்படின்றது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதை இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் செல்ஃபா இல்லை அதர் எலக்ட்ரா அப்படின்னு வரும். செல்ஃபுங்கிறது இதில் வந்து அதாவது ஓப்பனில் இல்லை, அதாவது அதர் எலக்டர் அப்படிங்கிறது தான் டிக் பண்ணுறது மாதிரி இருக்குது. அதனால் வந்து ஃபஸ்ட்டில் செல்ஃப் அப்படிங்கிறது வந்து டிக் பண்ணுறது மாதிரி இருந்தால் அதையும் டிக் பண்ணிங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் அதர் எலக்டர் அப்படிங்கிறத டிக் பண்ணிங்க. டிக் பண்ணிவிட்டு எபிக் நம்பர் கேட்கும், அதாவது உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை வந்து என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதை இப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் காமிக்கும். அதாவது உங்களுடைய ஓட்டர் ஐடி போட்டு தான் நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்க. சப்மிட் பண்ணினதும் ஸ்டேட்டு, அசம்பிளி நேமு, பார்ட் நம்பர், சீரியல் நம்பர், நேமு, ஃபாதர் நேம் இது எல்லாமே காமிக்கும். இதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணனதை இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ளிகேஷன் ஃபார் இப்போ வந்து என்ன பண்ண போகிறீங்க, அதாவது நம்ம வந்து மொபைல் நம்பர் ஆட் பண்ணுறது இல்லைன்னா சேஞ்ச் பண்ணுறதை பற்றி பார்த்துட்ருக்கோம். அதனால் வந்து செகண்டாக இருக்குது பாருங்கள், கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் இன் எக்ஸிஸ்டிங் எலக்ட்ரல் ரோல் அப்படின்ட்டு பாருங்கள், அதை டிக் பண்ணிங்க. டிக் பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதை இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேஜ் நம்ம கரெக்ஷன் பேஜ், அதாவது ஃபார்ம் 8 வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்படியே ஒன் பை ஒன் அப்படியே கீழே வாங்க, மவுஸ் மூவ் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வாங்க. கீழே வந்ததை வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாருங்கள் சீன்னு இருக்கு பாருங்கள். இதில் வந்து ஐ சப்மிட் அப்ளிகேஷன் ஃபார் டிக் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் அப்படின்னு இருக்கோம். நம்ம ஆல்ரெடி வந்து கரெக்ஷன் என்ட்ரிஸ் அப்படிங்கிறத வந்து டிக் பண்ணிட்டு தான் உள்ளே வந்திருக்கோம். அதனால் டிஃபால்ட்டாக வந்து இது டிக்காக இருக்கும். இப்போ வந்து நம்ம இதில் எதுவுமே கை வைக்க வேணாம், அப்படியே கீழே வாங்க. கீழே வந்ததை இப்போ வந்து இதில் நம்ம டிக் பண்ணோம். என்ன டிக் பண்ணோன்னா இப்போ நம்ம மொபைல் நம்பர் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதாவது ஏற்கனவே இருந்துச்சுனாலும் நம்ம வந்து அதை சேஞ்ச் பண்ணுறதுக்காகவும் இந்த மொபைல் நம்பர் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம டிக் பண்ணி ஆகணும். வேறு எதுவுமே நீங்கள் வந்து கை வச்சிடாதீங்க. மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறது மட்டும் பண்ணிங்கன்னாக்கா நீங்கள் அதாவது இமிடியேட்டாக அப்டேட் ஆகிடும். நீங்கள் வந்து நேமு, ஜெண்டர் இதெல்லாம் வந்து சேர்த்து வேறு ஏதாவது அடிஷ்னலாக நீங்கள் டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அப்டேட் ஆகிறதுக்கு லேட் ஆகும். அதாவது 1 வீக், 10 டேஸ், 15 டேஸ் இப்படி எடுத்துப்பாங்க. நீங்கள் வந்து மொபைல் நம்பர் மட்டும் அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா இம்மிடியேட்டாக வந்து அப்டேட் ஆகிடும். நீங்கள் வந்து இந்த ப்ராசஸ் முடிச்சதை லாக் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிருக்கும். அதனால் மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணணுங்கிறவங்க மொபைல் நம்பர் மட்டும் அப்டேட் பண்ணுங்கள். இதை வந்து டிக் பண்ணிங்க. டிக் பண்ணினதை இப்போ வந்து மொபைல் நம்பர் கேட்கும். உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணி முடித்ததை இதில் பாருங்கள், என்டர் பண்ணாதான் வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிறது இங்கே வந்து ஓப்பனில் இருக்கும். இல்லைன்னா இப்போ வந்து ஹிட்டனில் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து மொபைல் நம்பர் என்டர் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னாக்க இப்போ வந்து ஓப்பனில் வந்துடும். இப்போ வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கிளிக் பண்ணால் தான் நெக்ஸ்ட்டில் வரும்போது நமக்கு வந்து டிக்ளரேஷனில் வந்து டைப் பண்ண முடியும். இப்போ வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது இப்போ வந்து டிக்ளரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் வந்து என்டர் பண்ண முடியும். நீங்கள் மேலே உள்ள நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணாமல் விட்டிங்கனாக்க இங்கே வந்து பிளேஸ் வந்து ஓப்பனில் இருக்காது. பிளேஸ் அப்படிங்கிற கட்டத்தில் டைப் பண்ண முடியாது, நெக்ஸ்ட் போகாது. அதனால் பிளேஸ் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய ஊர் பேரை வந்து டைப் பண்ணிங்க. டைப் பண்ணதுக்கு அப்புறம் இது வந்து நெக்ஸ்ட்டு ஓப்பனில் இருக்கும். இதுக்கு முன்னாடி ஹிட்டனில் இருக்கும். இப்போ வந்து இந்த நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இ சப்மிஷன் பேஜுக்கு வந்தாச்சு, லாஸ்ட் ஸ்டேஜ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப்ஷா பார்த்து கீழே உள்ள கடத்தில் என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இது வந்து நம்ம மேலே உள்ள டீட்டெயிலாம் ஃபில் பண்ணிட்டு வரதுக்கு லேட் ஆகிடுச்சுனாக்கா கேப்ஷா வந்து இன்கரெக்ட் அப்படின்னு காமிக்க திரும்ப வேறு கேப்ஷா போட்டு நம்ம சென்ட் ஓடிபி கொடுத்துக்கலாம். இப்போ வந்து சென்ட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணது இப்போ வந்து
நம்ம இப்போ நியூவாக மொபைல் நம்பர் என்ன நம்பர் கொடுத்தோமோ அந்த நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இந்த என்டர் ஓடிபி அப்படிங்கிற கட்டத்தில் டைப் பண்ணிவிட்டு ப்ரிவியூ அண்ட் சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது தான் இப்போ வந்து ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணியாச்சு. இதில் அப்படியே கீழே வாங்க. கீழே வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா ஃபைனல் சப்மிட். இதை வந்து சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறது தான் ஆர் யூ ஷூர் வாண்ட் டு சப்மிட் திஸ் ஃபார்ம் அப்படின்னு கேட்கும். எஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறது இப்போ வந்து அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வந்துருச்சு. இப்போ வந்து டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து அக்னாலஜ்மெண்ட் எடுத்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்திருக்கும் இந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பரு. இப்போ வந்து இந்த மொபைல் நம்பர் அப்டேட் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னாக்கா இது வந்து டைமு நாளில் எடுக்காது, இமிடியேட்டாக வந்து அப்டேட் ஆகிடும். நீங்கள் வந்து இந்த பேஜை லாக் அவுட் பண்ணிவிட்டு உள்ளே லாகின் பண்ணி உள்ளே போனீங்கனாலே தெரிஞ்சிக்கலாம். இப்போ நீங்கள் எப்படி அப்டேட் பண்ணுறது தெரிஞ்சுக்கிறது அப்டேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டவுன்லோடு ஓட்டர் ஐடி கார்டு, அதாவது ஓட்டர் ஐடி கார்டு டவுன்லோட் பண்ணுறதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னாக்க மொபைல் நம்பர் வந்து ரெஜிஸ்டர்டுன்னு காமிக்கும். என்ன நம்பர் லேட்டஸ்ட்டாக கொடுத்தீங்களோ அந்த நம்பர் வந்து அதில் காமிக்கும். அதை நீங்கள் அதில் உள்ளே போயிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மொபைல் நம்பர் அப்டேட் ஆகலைன்னா தான் நம்ம வந்து டவுன்லோட் பண்ண முடியாது. இது வந்து இமிடியேட்டாக அப்டேட் ஆகிடும். நீங்கள் அதை வச்சு வந்து அதாவது ஓட்டர் ஐடி கார்டு டவுன்லோடு கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கிறது. இதுதான் வந்து மொபைல் நம்பர் ஆட் பண்ணுறது இல்லைன்னா சேஞ்ச் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற மெத்தடு. இந்த வீடியோ பார்த்து யாரெல்லாம் வந்து மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணணும் இல்லை வந்து சேஞ்ச் பண்ணணும், அதாவது ஆட் பண்ணணும் இல்லை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் வந்து அவங்களாவே ஆன்லைன் மூலமாக சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக விசிட் பண்ணுறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.